வணக்கம். அக்ஷய திருதியான்னு சொன்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது தங்கம் வாங்குறது தான். புதுசா எதையாவது ஆரம்பிக்கணும்னு தோணும். ஆனா பாரம்பரியமும் நம்பிக்கையும் நிறைஞ்ச இந்த நாள் நமக்கு தெரியாத பல கதைகளையும் ரகசியங்களையும் உள்ள வச்சிருக்கு. வாங்க அதோட ஆழமான அர்த்தங்களை இப்போ நாம பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிப்போம். ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் தங்கம் வாங்குறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இது வெறும் ஒரு பழக்கமா, இல்ல இதுக்கு பின்னால ஏதாவது ஆழமான காரணங்கள் இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்மளோட இந்த பயணத்தோட நோக்கம். இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடே இருக்கு. அக்ஷய திருதி ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு புனிதமான நாள் தான். ஆனா தங்கம் வாங்கணும்ன்ற பழக்கம் சமீப காலமா நகைக்கடைகளால ரொம்பவே பிரபலப்படுத்தப்பட்டிருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. இது உண்மையிலே பழங்காலத்திலிருந்தே வந்த ஒரு புனிதமான விஷயமா, இல்ல நவீன காலத்து வணிக தந்திரமா? வாங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் அலசி பார்ப்போம். இந்த மர்மத்தோட முதல் லேயரை நாம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் வானத்தை பார்க்கணும். இந்த நாளோட சக்தியே அன்னைக்கு வானத்துல நடக்கிற ஒரு சில விஷயங்கள்ல இருந்து தான் வருது. இந்த நாளோட பேர்லே அதோட சக்தி அடங்கி இருக்கு. அக்ஷயா அப்படின்னா என்ன தெரியுமா? அழியாதது, குறையவே குறையாதது. அதாவது இந்த நாள்ல நாம தொடங்குற எந்த ஒரு நல்ல காரியமோ, வாங்குற பொருளும், செய்யற புண்ணியமோ பல மடங்கு பெருகும். அது என்னைக்கும் குறையாதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. இதுதாங்க இந்த நாளோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு பேரு சுயம் சித்த முகூர்த்தம். அப்படின்னா இந்த நாள் ஒரு நல்ல நாள்னு சொல்றதுக்கு தனியா பஞ்சாங்கம் பார்க்கவோ நல்ல நேரம் குறிக்கவோ தேவையே இல்ல. பிரபஞ்சமே இந்த நாளை ஒரு மங்களகரமான நாளா தானாகவே செட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க, எவ்ளோ ஆச்சரியமான விஷயம்னு. இந்த நாள்ல ஆற்றலுக்கு காரணமான சூரியன் மேஷராசில உச்சம் பெற்றிருக்கிறாரு. இதனால புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க தேவையான தைரியம் நமக்கு கிடைக்குது. அதே சமயம் நம்ம மனசுக்கு காரணமான சந்திரன் ரிஷபராசியில உச்சம் பெற்று ஆரம்பிச்ச அந்த விஷயத்தை நிலைநிறுத்த தேவையான பொறுமையை தராரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரகாசமான விளக்கு, அதுக்கு தேவையான எண்ணெயும் ஃபுல்லா நிரம்பி இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு. சரி, வானத்திலிருந்து இப்ப நம்ம பூமிக்கு வருவோம். புராண கதைகளுக்குள்ள பயணிப்போம். இந்த நாளுக்கு இவ்ளோ ஆழமான அர்த்தத்தை கொடுக்கறதே இந்த கதைகள் தான். இந்த நாள் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னு இந்த பட்டியல் அழகா சொல்லுது பாருங்க. பிரம்மா இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிச்சதும், தர்மத்தின் யுகமான திரேதா யுகம் ஆரம்பிச்சதும் இந்த நாளில்தானா? அது மட்டும் இல்ல, பரசுராமரோட அவதாரம், கங்கை நதி பூமிக்கு வந்தது, மகாபாரதத்தை எழுத ஆரம்பிச்சது, ஏன் செல்வத்துக்கே அதிபதியான குபேரன் தன் அளவற்ற நிதியை பெற்றதும் கூட இதே நாள்தான். ஒரே நாள்ல எத்தனை மங்களகரமான நிகழ்வுகள் பாருங்க. பாண்டவர்கள் வனவாசத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டப்போ சூரிய பகவான் திரௌபதிக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்தார். அதுதான் அக்ஷய பாத்திரம். அந்த பாத்திரத்துல இருந்து திரௌபதி சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அள்ள குறையாம சாப்பாடு வந்துட்டே இருந்துச்சு. இந்த அற்புதம் நடந்ததும் இதே நாள்ல தான். இது என்ன சொல்லுது? மத்தவங்களோட பசிய போக்குறது தான் உண்மையான செல்வம்னு நமக்கு உணர்த்துது. அது மட்டும் இல்லைங்க, காசியில பெரிய பஞ்சம் வந்தப்போ பார்வதி தேவி அன்னபூரணியா அவதாரம் எடுத்து உலக மக்களோட பசிய போக்கினாங்க. உணவுக்கும் செழிப்புக்கும் என்னைக்கும் குறைவு வராதுன்னு சொல்ற அந்த அன்னையோட அவதார தினமும் இதுதான். இப்போ அன்போட உச்சத்தை சொல்ற ஒரு கதைக்கு வருவோம். கிருஷ்ணர் மற்றும் சுதாமாவோட கதை. ரொம்ப வறுமையில வாடின சுதாமா தன்னோட சின்ன வயசு நண்பனும் பெரிய மன்னனுமான கிருஷ்ணரை பார்க்க போறாரு. ஆனா ஒரு மன்னனுக்கு பரிசா கொடுக்க அவருக்கு இருந்தது வெறும் ஒரு கைப்பிடி அவல் மட்டும்தான். அதை கொடுக்கறதுக்கு கூட அவருக்கு ரொம்பவே கூச்சமாவும் தயக்கமாவும் இருந்துச்சு. ஆனா கிருஷ்ணர் அந்த அவ்வல்ல இருந்த தூய்மையான அன்பை பார்த்தாரு. ரொம்ப சந்தோஷமா அந்த அவ்வளை வாங்கி சாப்பிட்டுட்டு தன் நண்பனுக்கு பாத பூஜை செஞ்சாரு. சுதாமா எதுவும் கேட்கவே இல்ல. ஆனா கிருஷ்ணர் அவருக்கு குபேரனே பொறாமப்படுற அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்கினாரு. இந்த நிகழ வைக்கிற சம்பவமும் அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, இவ்ளோ கதைகள், எவ்ளோ வானியல் சிறப்புகள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நம்மளோட உண்மையான கேள்விக்கு வருவோம். இது எல்லாத்துக்கும் தங்கம் வாங்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கேதாங்க விஷயம் கனெக்ட் ஆகுது. தங்கம்ங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். ஜோதிட ரீதியா பார்த்தா வளத்தை கொடுக்கிற குரு கிரகத்தோட உலோகம் தங்கம். இன்னும் சொல்லப்போனா இது சூரியனோட சக்தியை தனக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. அதனால அழியாததுங்கிற தத்துவம் கொண்ட இந்த நாள்ல அழியாத சொத்தான தங்கத்தை வாங்கினா நம்ம வீட்டுல செல்வம் குறையாம பெருகுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. ஆனா ஒரு நிமிஷம், இந்த நாளோட உண்மையான அர்த்தம் தங்கம், வெள்ளி, பொருள்னு எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். வாங்க அதோட ஆன்மீக பக்கத்தையும் பார்ப்போம். இந்த வரிகள் இந்த நாளோட மொத்த சாராம்சத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. உண்மையான செல்வம் நாம போட்டுக்கிற நகைகள்ல இல்ல, மத்தவங்களுக்கு நாம கொடுக்கறதுல தான் இருக்கு. அந்த அக்ஷயா, அதாவது குறையாதங்கிற தத்துவம் நம்மளோட புண்ணிய செயல்களுக்குத்தான் மிக ஆழமா பொருந்தும். நாம செய்யற தான தர்மங்களும் நல்ல காரியங்களும் தான் உண்மையான, என்னைக்கும் அழியாத சொத்துக்கள்.
அப்போ இந்த நாளை அதோட உண்மையான அர்த்தத்தோட நாம எப்படி கொண்டாடலாம்? ரொம்ப முக்கியமா, தானம் செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு உணவு, உடைன்னு கொடுக்கறது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். உங்க வளர்ச்சிக்கு உதவுற மாதிரி புதுசா ஒரு விஷயத்த தொடங்குங்க. அது ஒரு சேமிப்பு கணக்கா இருக்கலாம், இல்ல ஒரு புது திறமையை கத்துக்கிறதா இருக்கலாம். கடைசியா, இறை வழிபாட்டுல மனசை செலுத்துங்க. இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியோட விடைபெற விரும்புகிறேன். இந்த அக்ஷய திருதியன் அன்று தங்கம் வாங்குறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அது ஒரு வரப்பிரசாதமா இருக்கணுமே தவிர கடன் வாங்கி சுமக்கிற ஒரு பாரமா மாறிடக்கூடாது. உண்மையான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையில என்னைக்கும் குறையாம பெருகிக்கிட்டே இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுற அந்த உண்மையான அழியாத செல்வம் எது? அது உங்க அறிவா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், இல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். சிந்திச்சு பாருங்க.